الحمد لله والحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمنوا كما آمن الناس صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم. الله تعالى صحابة பற்றி சொல்லும் பொழுது والسابقون الأولون من المهاجرين والأنصار சஹாபாக்கள் எல்லா விடயங்கள்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள்ல முதல்ல தன்னுடைய வாழ்க்கையில அமல் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. والسابقون الأولون அந்த விடயத்திலையும் சஹாபாக்களையும் யாரு நல்லவர்களுக்கு முந்தி கொண்டுட்டாங்களோ அவங்கள மற்ற சஹாபாக்கள் பீட் பண்ண இல்லாது. ஏன்னா இவங்க ஒரு விஷயம் முன்னுக்கு வார நேரத்துல, ஒரு தேவை முன்னுக்கு வார நேரத்துல, ஒரு தீனுடைய விஷயம் முன்வைக்கப்படுற நேரத்துல அது முதல்ல யாரு செயல் பண்றாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பம் இஸ்லாம்ல முதல்ல யாரு ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதுக்காக உதவி செய்யறாரோ இது பின்னால லேட்டாகி வந்து ஜாயின் ஆகுறதுக்கு எந்த நன்மை கிடைக்காது. சாபிக்குகள் அவ்வளவு முந்தினவங்க தான் முந்தி கொண்டாங்க. சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ், எந்த சஹாபாக்கள் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தாலும் எங்கட சஹாபாக்களுடைய நம்பிக்கை என்னது? அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதூல், சஹாபாக்கள் எல்லாருமே நேர்மையானவர்கள். அவர்களிடத்துல வாக்குவாதம் கருத்து வேறுபாடு இருந்தாலும், அவர்களிடத்துல யுத்தங்கள் நடந்திருந்தாலும் அதை சம்பவமாக எடுத்து வைக்கிறது தான் எங்களுக்கு தவிர அது விமர்சிக்கவோ அவங்கள பத்தி பேசவோ எந்த ஒரு தகுதியும் எங்களுக்கு இல்லை. ஏன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அழகா சொல்றாங்க, சஹாபாக்கள் தவறு செஞ்சு இருந்தா அவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், அது தவறாக இல்லையா இருந்தா அவங்களுக்கு அது கூலி கிடைக்கும். ரெண்டு ஒன்று, சஹாபாக்கள் நிறைய நடந்த விஷயங்களை நீங்க விமர்சிக்க இயலாது. ஏன்னா அது சரியாக இருந்தா அல்லாஹ் நன்மையை கொடுப்பான், பிழையாக இருந்தா அல்லாஹ் அவங்க பாவங்களை மன்னிப்பான். காரணம் என்னது? அவங்க இருந்தது ரசூலுல்லாஹ்வுடைய சுஹ்பத்ல. இப்போ நாங்க ஆரம்பத்திலே பேச நாங்க விசாரிச்சு நாங்க அஷ்ஷரை முபஷ்ஷரா, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூற 10 சஹாபாக்களை பத்தி பேசுறது. அதுல 4 பேர் எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பின்னால தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், அதுக்கு பிறகு ஜுபைர் பின் அவ்வாம், அதுக்கு பின்னால அபூ உபைதா, அதுக்கு பின்னால சஅத் பின் அபி வக்காஸ், சயீத் பின் ஸைத். இந்த 10 சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக 10 சொன்னாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அபூ உபைதா, தல்ஹத் பின் உபைதுல்லாஹ், சஅத் பின் அபி வக்காஸ், ஜுபைர் பின் அவ்வாம், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், சயீத் பின் ஸைத். இந்த 10 பேரும் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயால ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னான்னு சொல்லப்பட்டோம். அப்ப இவங்க தான் ரசூலுல்லாஹ் மூலமாக சொர்க்கத்துக்கு சொல்லப்பட்டவங்க. இவங்க மட்டுமல்ல, இவங்க வேறையாகவும் வருது. ஆனா இந்த 10ல இல்லாம வேறையா சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். உதாரணமாக எடுத்துக்கொண்டா, இஸ்லாத்துக்காக வேண்டிய முதல்ல தியாகம் செஞ்ச குடும்பம் யாருடைய குடும்பம்? சுமையா. சுமையாத கணவன் யாசிர். யா சப்ரன் ஆல யா யாசிர் இன்னமா ஐதக்குமுல் ஜன்னா. யாசிர் குடும்பத்தார நீங்க பொறுமையாக இருங்க, ஏன்னா உங்களோட தங்குமிடம் சொர்க்கம் தான். அப்ப அதாங்க இன்னொன்று ரசூலுல்லாஹ் ஜர்னில போயிட்டு வாராங்க, சொன்னாங்க பிலால் உங்களோட காலடி சத்தத்தை எங்க கேட்டு? சொர்க்கத்துல கேட்டு. அப்படிதான் பிலால் அங்கே சொர்க்கவாதி. இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறையாக சாட சைக்கினியாக வேற முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் வேறையா இருக்கிறாங்க. ஆனா இந்த 10க்கு இந்த 10 பேர் தான், இந்த 10 பேர் தான். அப்ப நாங்க இதை விலகி கொள்ளணும். எங்களுக்கு மற்ற ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாத்துல பேரும் தெரியும். அந்த அஷ்ஷரை முபஷ்ஷராவுடைய பேரை நாங்க விலகி ஃபர்ஸ்ட் 4 எங்களுக்கு எல்லோருக்கும் பழகின பேர் தான். ஆனா அடுத்தது லேசாக தல்ஹத் பின் உபைதுல்லாஹ், ஜுபைர் பின் அவ்வாம், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், சஅத் பின் அபி வக்காஸ், சயீத் பின் ஸைத், அபூ உபைதா பின் ஜர்ராஹ். 10 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயால ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னான்னு சொல்லப்பட்டது. இன்றைக்கு 5வது நபர் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வசதியான குடும்பத்துல பிறந்தவர்.
அதே மாதிரி என்ன விசேஷம்டா, இந்த 10 அஷரே முபஷராவில் எடுத்தா இந்த 10 பேரும் குறைஷ். அப்ப இதுல நாங்க நினைக்கூட சரி நவுதுபில்லா எல்லாம் இந்த ஆக்களை மட்டும் வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி ஒன்றும் இல்லை. இவங்க யாருண்டா, இவங்க 10 பேரும் ஆரம்பம் இஸ்லாம்ல குறைஷ்ல இருந்து கொண்டு இஸ்லாத்துல பிகினிங் ஆஃப் இஸ்லாம் சப்போர்ட் பண்ணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்க்கு உதவி செஞ்சோம். அதுல தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாங்க தன்னுடைய 15வது வயசுல. தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குன்யா அபு முஹம்மத் பின் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் பின் உஸ்மான் பின் அம்ர் பின் கஅப் பின் சஅத் பின் தைம் பின் முர்ரா பின் கஅப். இப்போ ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கஅப் என்ற கிராண்ட் ஃபாதருக்கு போயிட்டு ஹஸரத் தல்ஹாவுடைய பரம்பரை ஜாயின் ஆகுது. ஹஸரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 15 வயசுல அதுக்கு முன்னால என்ன செய்யறாங்க, வியாபாரத்துக்காக வேண்டி மக்கா விட்டு வெளியே போறாங்க. மந்தா அவங்களோட கிதாபுல வரலாற்று ஆசிரியர் எழுதிக்கிறாங்க, போற நேரத்துல ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த இடத்துல ஒரு டெம்பிள் இருக்கு, ஒரு கலீசா, அது ஒரு பாதிரி சர்ச்னு சொல்லலாம். அப்படியான இடத்துல தங்கி இந்த நேரத்துல கேட்டாங்க. அந்த பாதிரி அந்த ஃபாதர் அந்த சர்ச்ல உள்ளவர் கேட்டாரு, இந்த யாரும் உங்கள மண்மின் கும்மின் மக்கா, யாரும் உங்கள மக்காவை சேர்ந்தவர். அப்ப தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு வந்தாங்க. சின்ன வாலிபர் சொன்னாங்க, நான் மக்காவை சேர்ந்தவர் தான். உங்களுக்கு அகமது டாக்டர் உங்களோட ஊருக்கு வந்துட்டாரா? அப்ப அவர் மக்கால வெளியாகுவாரு. அவர் அப்துல்லாவுடைய மகன், அப்துல் முத்தலிபுடைய பேரன். அவர் அவங்கள இடத்துல வெளியாகுவார், அங்க பிறப்பாரு. அங்க அவர் நபின்றது அறிவிக்கப்படும். அதுக்கு பின்னால நிறைய ஈச்ச மரங்கள் இல்ல இடத்துக்கு அவர் மைக்ரேட் ஆகுவார். நிறைய ஈச்ச மரங்கள் எங்க இருக்குது, மதீனா முனவரா, மதீனாக்கு மைக்ரேட் ஆகுவாரு. சொல்ல போல தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் இதை கேட்டுக்கொள்ளலாம் கவனமா. பிசினஸ் முடிச்சுட்டு மக்காக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. மக்காக்கு ரிட்டர்ன் ஆகினதுக்கு பின்னால ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறான். ஏன்னா இவரோட க்ளோஸ் இவர் தான். விஷயம் எல்லாம் கேட்கறது ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை பத்தி ஃபுல்லா சொல்லுறாங்க. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் தான், இவங்க நபியாக இருக்கிறாங்க, அந்த இடத்துல இருந்து வஹி வருது, முழு மெசேஜை எத்தி வைக்கிற நேரத்துல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அதை கவனமாக கேட்டுக்கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக 5 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதுல இவரும் ஒருத்தர். ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள 8வது நபர் தான் ஹஸரத் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸரத் அபூபக்கர் மூலமா 5 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த 5 பேரும் அஷ்ரே முபஷ்ஷரா. தல்ஹா, சாத் பின் அபி வக்காஸ், ஜுபைர் அண்ட் உஸ்மான், அபூ உபைதா, இந்த 3 எல்லாருமே ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அபூபக்கர் அந்த தாவத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டவங்க. ஹஸரத் அபூபக்கர் மெசேஜை கொடுக்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றவர்ல 8வது நபராக தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சேர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அதுல இருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டாகவும் உதவியாகவும் இருக்கிறாங்க. அதுதான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆக பெரிய விசேஷமாக இருந்துச்சு. அவர்கள் பத்ருடைய யுத்தம் நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு எல்லாம் வெளியாகிட்டாங்க. சயீத் பின் ஸைத் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹையும் ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க, நீங்க அபூ சுஃபியான் கரவன் எங்க இருக்குன்னு பார்த்து கொண்டு வாங்க. ஏன்னா பத்ருடைய முழு டார்கெட்டும் என்னது, ஃபைட் இல்லை. பத்ருடைய முழு டார்கெட்டும் கரவனை கேப்சர் பண்ணணும். நாங்க எங்கட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம். இதுதான் டார்கெட். குறைஷ சந்திக்கிற நோக்கமோ ஃபைட் பண்ற நோக்கமோ ரசூலுல்லாஹ்க்கு இருக்கவே இல்லை. அபூ சுஃபியான் கரவன் வருது, நீங்க போய் பாருங்க அபூ சுஃபியான் எங்க இருக்கிறாங்க. தல்ஹாவையும் சயீத் பின் ஸைதையும் அனுப்பி வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பார்த்து கொண்டு வாங்க. இவங்க 2 பேரும் வெளியாகி போறாங்க. போயிட்டு அதை தேடுற நேரத்துல இங்கால சஹாபாக்கள் தங்கி இருக்கிறாங்க பத்ர்ல. பத்ருடைய யுத்தமும் நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பின்னால தல்ஹா ரீச் ஆகுறாரு பத்ருடைய மைதானத்துக்கு. இங்க பத்ருடைய யுத்தமும் முடிஞ்சு எல்லாம் கைதிகள் எல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப தல்ஹாக்கு கவலை, நான் பத்ர் யுத்தத்துக்காக வேண்டி வந்தேன், கலந்து கொள்ள கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
தல்ஹா பத்ர் யுத்தத்துக்கு வரல, ஆனா தல்ஹா பத்ர் சஹாபி தான். தல்ஹா பத்ர் யுத்தத்துக்கு வரல, ஆனா பத்ர் சஹாபியே. யார் அவங்களை அனுப்பி வச்சது? ரசூலுல்லாஹ் தான். தீனுடைய தேவைக்கு தான் அனுப்பி வச்சாங்க. கரவான் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. ஆனா அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண கிடைக்கல. இதுல நாங்க என்ன விளங்குறோம்னா, ஒரு மனிதனுடைய நீயத், ஒரு மனிதன் எந்த நீயத்துக்காக எந்த ஒரு காரியத்தை செய்யறாரு, ஆனா அவருக்கு அந்த காரியம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஆனா உள்ளத்துல இருந்துச்சு உண்மையான நீயத், பிளாஸ்டிக் நீயத் இல்ல, உண்மையான நீயத். உறுதியாக நான் இதுக்காக வேண்டித்தான் வெளியாகினேன், இதுக்காக வேண்டித்தான் செய்றேன் அப்படின்ற உறுதியான நீயத் இருந்துச்சு. அல்லாஹ் அதான் இன்னமல் அமாலு பின்னியாத். எல்லா கிதாப் ஹதீஸ், புகாரியா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், எல்லா குத்துபு ஹதீஸ்களையும் முதல்ல கொண்டு வர ஹதீஸ் இருந்தாங்க. உங்களோட நீயத் எவ்வாறு இருக்குமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் குர்ஆனை மனனம் செய்யறதுக்காக வேண்டி உட்கார்றாரு, அவர் மனனம் செஞ்சது சூரத்துல் இக்லாஸ் தான், குல் ஹுவல்லாஹு அஹத். அப்போ மௌத்தாகிறார். ஆனா இவர் உட்கார்ந்த நோக்கம் என்னது? முழு குர்ஆனை மனனம் செய்யறதுக்காக வேண்டி. ஆனா அவர் மௌத்தாகினா கியாமத்துடைய நாளையில ஹாஃபிர்களுடைய பட்டியல்ல அல்ல எழுப்பாட்டுவான்டா. ஏன்? அவர் உட்கார்ந்த நீயத் என்னது? குர்ஆனை ஃபுல்லா மனனம் செய்யணும். ஆனா மனனம் செஞ்சது அவர் என்ன சூறாவை? குல் சூறாவை மாற்றிருந்தார். அதனால நீயத், எப்ப எங்களோட நீயத்து சரியாக இருக்குமோ அந்த வாய்ப்பு கிடைக்கலாட்டியும் அந்த முழு நன்மையும் அல்லாஹ் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் மைதானத்துக்கு வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் யுத்தம் நடந்துருச்சா? ஓ யுத்தம் நடந்துருச்சு. ரசூலுல்லாஹ் கனிமத் பூட்டி, யுத்தம் நடந்ததுக்கு பின்னால நாங்க என்னெல்லாம் கேப்சர் பண்றோமோ எதிரிகள்ட, அதுக்கு கனிமாண்டுவாங்க. அதை பங்கு வச்சு ஒரு ஷேர ஹஸரத் தல்ஹாக்கு கொடுக்குறாங்க. தல்ஹாவுடைய யோசனையை பாருங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஷேரை விட முக்கியம் பத்ருடைய நன்மை, அஜ்ர் எனக்கு கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு அஜ்ரும் கிடைக்கும். சஹாபாக்கள் சிந்தனையை பாருங்க. சஹாபாக்களுடைய முழு நோக்கம், எனக்கு நன்மை தான் முக்கியம், நீங்க ஷேர் இருக்கட்டும், ஆனா எனக்கு நன்மையை பத்தி சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஃமினூன ரிஜாலுன் மா ஆஹதுல்லாஹ் அலைஹி மின்ஹும் மன் கதா நஹ்பஹு வ மின்ஹும் மன் யன்தஸிர். சுப்ஹானல்லாஹ். மூமின்கள்ல சில மக்கள் உண்மையாகவே அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பூர்த்தி செஞ்சாங்க. அதுல சிலவர்கள் மன் கதா நஹ்பஹு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பூர்த்தி செஞ்சுட்டாங்க. அல்லாஹ்வோட ஒப்பந்தம் அந்த வாக்கு அல்லாஹ் என்ன எங்களுக்கு எதிர்பார்க்கிறானோ அதை பூர்த்தி செஞ்சுட்டாங்க. வமின்ஹும் மன் யன்தஸிர், சிலவங்க அந்த சான்ஸ் வரக்காட்டுன்னு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, மன் கதா நஹ்பஹு, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பூர்த்தி செஞ்சாங்களோ அதுல தல்ஹாவும் இருக்கிறாருன்றாங்க. ரசூலுல்லாஹ் தல்ஹாவை பார்த்து தான் சொன்னாங்க, மன் அராத ஐ யன்துர ஷஹீதன் யம்ஷி அலா வஜ்ஹில் அர்த் ஃபல்யன்துர் இலா தல்ஹா. யாராவது நடக்கிற ஷஹீதொண்ட பார்க்கணுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தல்ஹாவை பாருங்க. ஷஹீதுண்டா யாரு? ஷஹீதுண்டா மரணிக்கிறவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தல்ஹாவை பார்த்து உங்களுக்கு நடக்கிற ஒரு ஷஹீதை பார்க்கணும்டா நீங்க தல்ஹாவை பாருங்க. சஹாபாக்கள் அந்த அளவுக்கு தல்ஹா எல்லா விதத்திலையும் தியாகம் செஞ்சவர். சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை காரே சௌருடைய மலைக்கு மேல ஏறுறாங்க. அப்ப நாங்க அன்றைக்கு பார்த்த ஹதீஸ் என்னது? அபூபக்கர், உமர், உஸ்மான். அதுவும் புகாரில வருது, இதுவும் புகாரியுடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹ், அபூபக்கர் சித்திக், தல்ஹா, 3 பேரும் மலையில ஏறுற நேரத்துல மலை நடுங்கல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலையே உன மேல யார் இருக்கிறான்னு தெரியுமா? ஒரு நபி, ஒரு சித்திக், ஒரு ஷஹீத். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாயாலே அவங்க ஷஹீத் சொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி தான் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் அறிவுள்ளவராகவும் நல்ல மஷூரா சொல்லக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம், அபூபக்கருடைய சக்கராத் நேரம் 3 பேரை கூப்பிட்டாங்க. யார் அடுத்த ஹலீஃபாவா நியமிக்க? அந்த 3 பேர்ல ஒருத்தர் யாரு? தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ். அந்த 3 பேர்ல ஒருத்தர் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ். அவங்க 3 பேர்த்தையும் கேட்கிறாங்க, நான் உமரை முடிவாக்க போறேன், நான் உமரை ஹலீஃபாவாக நியமிக்க போறேன். இந்த நேரத்துல நான் சொன்ன ஒருத்தர் சொன்னாரு, அவர் கொஞ்சம் டஃப், எப்படி அவரை நியமிக்க போறீங்க? அது தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் தான். எந்த இடத்துலயுமே எந்த பவர் யாரு என்னவா இருந்தாலும் ஹக்க எல்லா நேரமும் அழகான முறையில பேசக்கூடியவர் தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் சொல்லிட்டு அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அந்த கடைசி நேரம் உமர் ரலியல்லாஹு 6 பேரை நியமிக்கிறாங்க. ஷூரா உமர் ரலியல்லாஹு சக்கராத்து நேரம் 6 பேரை நியமிக்கிறாங்க. இந்த 6 பேரை தான் இதுக்கு புறம் வரக்கூடிய ஹலீஃபாக்களை முடிவு செய்வாங்க. அந்த 6ல ஒருத்தராக தல்ஹா ரலியல்லாஹு இருந்தாங்க.
தோஃபிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹும் அன்ஹு ராதின். ரசூலுல்லா மௌத்தாக நேரத்துல இவங்க 6 பேரோடையும் பொருந்தி கொண்ட நிலைமையில தான் மௌத்தா போனாங்க. அதனால இந்த 6 பேரையும் நான் ஷூராவாக நியமிக்கிறேன். தே வில் டிசைட், அவங்க முடிவு செய்வாங்க ஹூ இஸ் த நெக்ஸ்ட் ஹலீஃபா. அந்த ஷூரா மெம்பர்ல ஒருத்தர் 6 பேர்ல தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. தல்ஹாவை ஹீரோவா எங்க தெரியுமா ஆக்கினாரு? தல்ஹா ஹீரோ ஆகினது உஹதுடைய யுத்தத்துல. உஹதுல எல்லாரும் வெளியாகிட்டாங்க. இப்ப ரசூலுல்லா ஷஹீத் ஆகிட்டாங்க நியூஸும் வந்துருச்சு. ரசூலுல்லா பல்லு தான் ஷஹீதாக்கப்பட்டுச்சு. ஆனா ரசூலுல்லா ஷஹீத் ஆகிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் பரவுற நேரத்துல எல்லோரும் ஃபெடப்பாகி எல்லாரும் போற நேரத்துல ரசூலுல்லாவோட இருந்தது 14 பேர். அந்த 14 பேர்ல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர். தல்ஹாவும் ஒருத்தர். அந்த 14 பேரோட இருக்க போல குஃபார்கள் எல்லாம் சொன்னாங்க, 14 பேர் தான் இருக்கிறாங்க, எங்களுக்கு ரசூலுல்லாவை லேசா அட்டாக் பண்ணிடணும், ரசூலுல்லாவை லேசா கொலை செஞ்சிடணும். அதுக்கு என்ன செய்யறாங்க? குஃபார்கள் எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாவை அட்டாக் பண்றதுக்காக வேண்டி வார நேரத்துல தல்ஹா ரலியல்லாஹு ஃபைட் பண்ண போறாங்க. சொன்னாங்க தல்ஹாவை பார்த்து ரசூலுல்லா, தல்ஹா நீ இருக்கிற இடத்துல எரிய கிட்ட வந்தோன்னு பார்ப்போம். அதுக்கு பின்னாடி ஒரு அன்சாரி அனுப்புறாங்க, அவர் ஷஹீதாகிறாரு. 2வது அன்சாரி அனுப்புறாங்க, அவரும் ஷஹீதாகிறாரு. தல்ஹா ரலியல்லாஹு பார்த்தாங்க இது சரி வரதில்லை. ரசூலுல்லா ஒரு பாரம் கல்லுக்கு மேல தூக்கி நிப்பாட்டி வச்சுட்டு இவங்க கீழே நின்று கொண்டாங்க. எந்த இடத்துல தாக்கங்கள் வருதோ அந்த இடத்துல அவங்களோட வலியை வச்சு கவர் பண்ணுவாங்க ரசூலுல்லா. அந்த இடத்துல வலியை வச்சு அந்த நேரத்துல அவங்களோட வலது கை அவங்களோட விரல்களும் வெட்டப்பட்டுச்சு. அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிர் தான் முக்கியம், எங்களோட உயிரை விட ரசூலுல்லாஹ் உயிர் தான் முக்கியம் என்று தன்னுடைய உயிரை அர்ப்பணிச்சு பாதுகாத்த சஹாபாக்கள் ஒருத்தர் தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. உஹத் எல்லாம் முடிஞ்ச பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க ஒரு வார்த்தை பாருங்க, இன்றைக்கு டே ஆஃப் தல்ஹா, இன்றைக்கு முழு நாளும் அப்படி இந்த எங்கட வார்த்தையில சொல்லுறாங்க, இன்றைய உஹதுல ஹீரோ யாருன்னா அது தல்ஹா தான். முழு தன்னுடைய எஃபர்ட்டையும் கொடுத்து அந்த உஹதுடைய யுத்தத்துல பாடுபட்டு ரசூலுல்லாவையும் பாதுகாத்து எல்லாரும் விஷயங்களையும் உஹதுல கலந்து கொண்டு உஹது வெற்றி அளவு வர்றதுக்கு காரணம் ஹஸரத் தல்ஹாவும் தான். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி தான் செலவழிக்கிற விஷயத்துல சாயிப் பின் ஸைத் சொல்றாங்க, நான் பிரயாணத்துல தல்ஹாவை போல செலவழிக்கிறவரை யாரையும் கண்டதில்லை. பிரயாணத்துல எல்லாரும் போறேத்தானே பக்கத்துல கை வெளியே வராது, அவரு வளத்தை பிடிச்சு கொண்டிருக்கிற வெளியே வரது இல்லை. அவர் சொன்னாரு, நான் போன ஜேர்னில நான் தல்ஹாவோட பேசியிருக்கிறேன். அந்த ஜேர்னில அதிகமாக செலவழிக்கிறவர்ல நான் ஆக உயர்ந்தவரை பார்த்தேன், நான் தல்ஹாவை தான். அந்த அளவுக்கு செலவழிக்கிறவங்க இருந்தாங்க. ஒரு முறை ஸஅத் பின் அவ்ஃப் அவங்களுடைய மனைவி கேட்டாங்க, என்ன கவலையா இருக்கீங்க வீட்டுக்கு வந்து? இல்ல நான் பாக்குறேன் எங்க பாசையில சொல்ல லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் கூடி கொண்டு போகுது, எனக்கு அதிகமாகி கொண்டு போகுது பணம். சரி, அதுக்கே யோசிக்கிறீங்க, சிமு நீ அதை பங்கு வைங்க. உடனே மனைவியில பேச்ச கேட்டாங்க, வந்து அனைத்து சொத்துக்களை எடுத்து அந்த ஏழைகளுக்கு பங்கு வச்சாங்க. ஒரு முறை அவங்களோட ஊர்ல இருந்த முக்கியமான ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தை நல்ல ஒரு விலைக்கு வித்தாங்க. வந்து பெரிய ப்ராஃபிட் வீட்டுல இருக்குது, பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பணத்தை கேட்கிறாங்க, நான் இந்த பணம் எல்லாம் பார்த்து கொண்டு எனக்கு இரவு முழுக்க தூக்கம் போகாது. சும்மா சரி நான் இந்த இரவுல எல்லா இடத்துல மௌத்தாகிட்டேன்னு சொன்னா இந்த பணத்துக்கு யார் பொறுப்பு? இந்த பணத்தை வீட்டுல வச்ச நிலைமையில நான் போய் தருவனே அப்படின்னு கவலையில் இருக்கிற நேரம் ஒருத்தர் மஷூரா சொல்லுறாரு, நீ அவ்வளவு யோசிக்கணும்னு சொன்னா செலவழிச்சு போடுங்க. சஹர் ஆகிறதுக்கு இடையில அந்த முழு பணத்தையும் செலவழிக்கிறாங்க. சஹருடைய நேரம் வாரத்துக்கு இடையில அந்த முழு பணத்தையும் செலவழிச்சிட்டு ரோட்ல போய் ஏழைகளுக்கு சந்தில காண்றவங்க எல்லோருக்கும் கொடுத்துட்டு வீட்டுல வந்து இருக்கிறான். சஹாபாக்களுடைய முழு நோக்கமும் என்னன்னா, என்னுடைய செலவழிப்பின் மூலமாக நான் அப்படியே பொருத்தத்தை அறியணும். ஆயிட்டான். அந்த டைம்ல உலமாக்கள் நல்லவர்ந்து யாரத்தமா செக் பண்ணுறது, தஹஜ்ஜத் தொழுறவர் இல்லை, வேற அமல்கள் செய்யறவர் இல்லை. யாருக்கிட்ட செலவழிக்கிற தீனுக்கு செலவழிக்கிற தன்மை இருக்கிறதோ அவனை பார்த்து ஷைத்தானும் பயப்படுறான். அவனை பார்த்து ஏன் செலவழிப்பின் மூலமாக அவர் அல்லாஹ்ட நெருக்கத்தை அவ்வளவு அடைஞ்சிடுவார். அதனால அது சஹாவத்துல செலவழிக்கிற விஷயத்துல தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் கொலையாளியாக இருந்தாங்க. அதே போலத்தான் தன்னை தற்பயுமே சாதாரண ஒரு மனிதனாகத்தான் பாதுகாத்தாங்க. அவங்க நிறைய ஹதீஸ்கள் அறிவிக்கல, ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து நிறைய ஹதீஸ்கள் அறிவிக்கல. அபூ ஹுரைரா 5374 ஹதீஸ்கள்,
ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா 2210 2210 ஹதீஸ்கள். அதே மாதிரி நிறைய சஹாபாக்கள் 1000க்கு மேல தல்ஹாவோட ஹதீஸ்கள் அறிவிக்கல. ஒருத்தர் வந்து கேட்டாரு, தல்ஹா நீங்க குறைஷா இருந்து கொண்டு நீங்க இவ்வளவு ஹதீஸ்கள் அறிவிக்கல, யமன்ல இந்த ஒரு வந்த மனுஷன் 5000க்கு மேல ஹதீஸ் அறிவிச்சுட்டாரு, யாரு நம்ம வந்த அபூ ஹுரைரா. நாங்க சஹாபாக்கள் பேர் இதுக்குள்ள எல்லாம் அரபிகள் நினைக்கிறேன். சுமையா அவ அரபி இல்ல, பிலால் அரபி இல்ல, ஷுஹைப் அரபி இல்ல, இவங்க எல்லாம் அரபிகள் இல்லை. இதனால்தான் மக்கள்ஸ் அதிகமாக மக்கால இஸ்லாத்தை ஏற்றவங்களை சோதிக்கப்பட்டது இவங்க தான். முதல்ல தீனுக்காக வேண்டி தியாகம் செஞ்ச குடும்பம் யாசினுடைய குடும்பம். யாசிர் ரதியல்லாஹு அரபியாக இருந்தாலும் லோ கிளாஸ் ட்ரைபாக இருந்தாங்க. அதனால அவங்களும் நோடிக்கப்பட்டாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அரபியாக இருந்தாலும் லோ கிளாஸ் ட்ரைபாக இருந்தாலும் சோதிக்கப்பட்டாங்க. அப்ப அந்த டைம்ல இருந்தே பெரிய பார்ட்டின்னா அங்கே அநியாயம் செஞ்சாலும் ஒரு இடம் ஒன்று கொடுக்கப்படும். அப்ப தல்ஹா வந்து பெரிய பார்ட்டி, குறைஷும் தான் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அவர் குறைஷிகள் விரட்டவும் இல்லை, ஒன்றும் சொல்லவும் இல்லை. ஏன்? மணி அப்படியே வச்சுக்கொண்டாங்க. இவங்க அந்த மணியை வச்சு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செஞ்சாங்க. ஷாமுக்கு போனாங்க. ஷாமுக்கு போயிட்டு பிசினஸை முடிச்சுட்டு வந்தாங்க. இங்க ரசூலுல்லாஹ் அபூபக்கர் எல்லாம் ஹிஜ்ரத் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஷாம்ல போயிட்டு வந்து பிராண்டட் க்ளோத்ஸ், எங்கட பாஷையில சொல்றதா அழகான 2 உடுப்பு கொண்டாந்து அபூபக்கருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. நீங்க இதை உடுத்து கொண்டு ஹிஜ்ரத் செய்யற நேரத்துல இந்த ரசூலுல்லாஹும் அபூபக்கரும் உடுத்த உடுப்பு ஹஸரத் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிஃப்ட் பண்ண உடுப்பு. அதுக்கு பின்னால அவங்க என்ன செய்யறாங்க? ஹிஜ்ரத்துக்காக ரெடி ஆகுறாங்க. அவங்களையும் அவங்களோட குடும்பத்தையும் எடுத்துக்கொண்டு. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் செகண்ட் கசின்ஸ். தல்ஹாத வாப்பா அபூபக்கர் அந்த வாப்பாவும் ஃபர்ஸ்ட் கசின்ஸ். அதுக்கு அவங்களோட வாப்பமா 2 பேர், அதாவது அபூபக்கர் அந்த அப்பாவும் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் அப்பாவும் பிரதர்ஸ். அப்ப இவங்க செகண்ட் கசின்ஸ். இவங்க அவங்களோட குடும்பத்தையும் கூட்டுக்கொண்டு ஆயிஷா, அப்துல் ரஹ்மான் இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மதீனாக்கு மைக்ரேட் ஆகலாம். மதீனாவை ரீச் ஆகினோன்னு உங்களுக்கு தெரியும், நாங்கள் சீரால பார்த்தோம். ஒவ்வொரு மதீனா சஹாபியோட மக்கா சஹாபியா ரசூலா ஜாயின் பண்ணலாம். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹோட சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹுவோட சேர்த்துடுறாங்க. நீங்க இவரோட இருங்க, இவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, தீனுடைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு. இல்ல ஏன்னா புதிய ஊருக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு அங்களுடைய விஷயங்கள் தெரியணும். எங்க சிட்டி ஆஃபீஸ் இருக்குது, எங்க டிஎம்பி இருக்குது, ஒரு ஊருக்கு வந்து எல்லாம் காட்டி கொடுக்கணும். அதே மாதிரி இது புதிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சஹாபாக்களை மக்கள்ஸோட மதீனா சஹாபியை சேர்த்துட்டாங்க. அதுல தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹோட சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சேர்த்துட்டாங்க. அவர்களுடைய அஹ்லாக், அவர்களுடைய பேச்சுவார்த்தை, அவர்கள் மக்களை கண்ணியப்படுத்துறது, இதெல்லாம் மிகவும் அழகாக இருந்துச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்? அபூ ஹுரைரா யமனி வந்து 5000க்கு மேல ஹதீஸ் அறிவிச்சிட்டாரு, நீங்க பெருசா ஒன்றும் அறிவிக்கலையே, காரணம் என்ன சொன்னாங்க? நாங்க எல்லாம் பிசினஸ்ல இருந்தோம். அபூ ஹுரைரா தன்னுடைய முழு லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி ரசூலுல்லாஹ் இருந்தார். நாங்க பிசினஸ்க்கு போவோம், இருந்த வாக்குல ரசூலுல்லாஹ் கிட்ட வருவோம். ஆனா இவர்கள் அப்படி இல்லை, தன்னுடைய முழு டே அண்ட் நைட் ரசூலுல்லாஹ் இருந்தனால தான் அவர் 5000க்கு மேல ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்சாரு. அதே மாதிரி தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு என்ன தேவை வந்தாலும் அந்த தேவையை முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்யற நேரத்துல செஞ்சு வைப்பாங்க. ஒரு முறை வறுமை உண்டாகிச்சு, தன்னுடைய கமலை அறுத்து எல்லோருக்கும் பங்கு வச்சார். அந்த நேரத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தல்ஹா அல் ஹைர், தல்ஹா அல் ஜூத், தல்ஹா ஃபையார். இந்த 3 லக்கபையும் ரசூலுல்லாஹ், இந்த 3 நிக்நேமையும் தல்ஹாக்கு வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த தேவையான நேரத்துல கெமல் தான், உங்களுக்கு தெரியும் கெமல் எவ்வளவு பொறுமதி, இன்றைக்கு உள்ள லக்ஸரி கார்கள்ட பொறுமதி. அந்த கெமலை அறுத்து அந்த முழு மக்களுக்கும் சாப்பாடாக கொடுத்தாங்க. தேவை நேரம் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஹஸரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு முக்கிய கவனம் செலுத்தி செலவழிப்பாங்க. அதே மாதிரி தான் தன்னுடைய இறுதி காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மறைவுக்கு பின்னால ஜமல் யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல ஹஸரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, இவர் ஷஹீத், உங்களுக்கு யாராவது நடக்கிற ஷஹீதை பார்க்கணுமா, நீங்க தல்ஹாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜமல் யுத்தத்துல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகுறாங்க. அவங்களுடைய முழு வாழ்க்கையுடைய லெசன்ஸ் நேற்று ஒரு கிதாப் கிடைச்சிட்டு, ரிஜால் ஹவுல சஹாபா, அழகான முறையில சஹாபாக்களுடைய விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு விடயத்தையும் பார்க்கிற நேரம் சஹாபாக்களுடைய தன்னுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது. ஏன்னா அவங்களோட ஜேர்னிய ஆகிரத்துடைய ஜேர்னி தான் அவங்களோட முக்கியமான ஜேர்னின்றதை ஆக்கி கொண்டாங்க. ஆகிரத்துடைய ஜேர்னி தான் எங்களோட முக்கியமான ஜேர்னி.
ஆக்கி கொண்டாங்க. அதனால துனியால வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா எங்களோட டார்கெட் என்னது? we gonna meet Allah. நாங்க அல்லாஹ்வை சந்திக்க போறோம். அதனால தான் நேற்று அலி ரலியல்லாஹு அந்த விஷயத்திலையும் பார்த்தோம். நீ என்ன ராவுக்கெல்லாம் தொழுறீங்க? அலி, வேற ஒன்றும் இல்லை, ராவையில ஜேர்னியை செஞ்சா குயிக்கா போய் சேர்ந்துடலாம், ஜேர்னிக்கு எந்த டயர்டும் இருக்காது. அதே நேரத்தில் நான் இரவுல அதிகமாக தொழுறேன், ஆகிரத்துடைய ஜேர்னி எனக்கு லேசாகும். ஆகிரத்துடைய ஜேர்னி நான் தல்காத விஷயத்தை படிக்கிறதுன்றது செலவழிக்கிறது. எந்த நேரத்துல செலவழிக்கிற தேவை உருவாகுமோ. ஆனா அதே மாதிரி இல்லை, நீங்க செலவழிச்சு வறுமையாகி மௌத்தாகினாலும் இல்லை. தல்காத ஹிஸ்டரியில் எடுத்து பாருங்க, மௌத்தா போன இடம் எத்தனையோ $1,000,000 இன்றைக்கு கணக்குப்படி அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்துச்சு. அப்ப அது செலவழிச்சாங்க, அல்லாஹ் கொடுத்தான். அது உங்களோட ஸ்டேட்டஸ்ல, உங்களோட நிலைமையில வச்சு நீங்க எவ்வளவு செலவழிக்கணுமோ, அது தீனுக்காக வேண்டி இருக்கலாம், ஏழைகளுக்காக இருக்கலாம், குடும்பத்துக்காக வேண்டி இருக்கலாம். செலவழிக்கிற நேரத்துல நிச்சயமாக அல்லாஹ் அதுல அதிகரிப்பு ஒன்று பண்ணுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை உண்மையாக விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.